वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे குருபரம்பராம். இந்த பராபர வருஷத்தினுடைய க்ஷேத்ராடனம் என்கின்ற வரிசையில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பிள்ளையார்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பிள்ளையார் ஹரித்ரா விநாயகர்னு பேர். ராஜராஜ சோழன் காலத்து சிற்பம். இன்றைய தினம் அதனுடைய தரிசனம். இந்த ஹரித்ரா விநாயகரை கும்பிட்றதுனால என்ன லாபம்? ஏன்னா இந்த வருஷத்தினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு சரியாக போகும். இந்த வருஷத்தினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகும். வைத்தியநாதர், தையல் நாயகி வைத்தியநாதர், சண்டிகேஸ்வரர். இந்த ராஜராஜ சோழன் அங்கிருந்து சித்தன்னவாசல் பகுதியிலிருந்து ஒரு பிள்ளையார் சிலையை அடித்து இங்கே கொண்டு வந்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இந்த வருஷம் யாரால் முடியுமோ அவெல்லாம் வந்து தரிசனம் பண்ணி இந்த மகா கணபதியினுடைய கிருபையையும் இந்த வருடத்தினுடைய சிரம தவப்பங்களை குறைத்து கொள்ள வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள். அதாவது எங்கள் மூதாதைகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம். ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினப்போ இந்த பிள்ளையாரை வந்து ஃப்ரம் சித்தன்னவாசல் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்ததாக அவர் சொன்னதை நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி வர்றப்போ இந்த பிள்ளையார் வந்த வண்டி அச்சு முறிஞ்சு அவர் கீழே விழுந்துடுறார். அப்போ எல்லோரும் சேர்ந்து சபையை கூப்பிட்டு கேட்குறப்ப அந்த பிள்ளையாரை எடுக்க முடியல, அது என்ன செய்யணும்னு சொல்லி அஸ்ட்ராலஜிக்கல் பக்தர்களாக கூப்பிட்டு கேட்குறப்ப எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு இந்த பிள்ளையாருக்கு இது கண்டு போகிற அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால் இங்கேயே அவர் பிரதிஷ்டை பண்ணிடணும் அப்படின்னு சபையில் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாம் அதே போல் இங்கே செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே வச்சு பிள்ளையார்பட்டின்னு ஊர் வச்சுருக்கோம். இதுதான் வரலாறு. இது என்ன நாகர் இருக்கும்னு சொன்னாங்க அந்த பிள்ளையார் மேலே. அதாவது வயிற்றில் வந்து நாகரும் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஓஹோ. நாகரும் இன்னொன்று ரெண்டும் சேர்ந்து இருக்காது. அது வந்து அபிஷேகம் அப்போ தான் காமிப்போம். ஓஹோ. இல்லை கவசம் போட்டு மூடி இருக்கும். இல்லை, துணியால் மூடி இருப்பாங்க. இது அங்கவஸ்திரம் தான். கவசம் வந்து சித்திரை மாதம் இது மாதிரி முக்கியமான நாளில் கவசம் போட்டு விட்டுருவோம். ஓஹோ. இது இப்போ அந்த பிள்ளையார் எப்படி பிரிக்கலாம்? இது இப்போ சிவகங்கை பிள்ளையார். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது வந்து குடவரை கோயில். குடவரை கோயில் ஒரே கல்லில் பாறையில் செதுக்கினது. இது அதை விட இந்த பிள்ளையார் பெருசு. ஓ, அதை விட இது பெருசு? அதை விட பெருசு. ஓஹோ. அதனால் வந்து அது கொஞ்சம் ஃபைனான்ஷியல் இல்லாமல் செட்டார்கள் மெயின்டைன் செட்டார்கள் போயதுனால அது கொஞ்சம் இதாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இதுதான் வரல. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இதுதான் அவன் நந்தியாக இருக்கும். இந்த ராஜராஜ சோழன் கொண்டு வந்த நந்தியாக இருக்கும். நம்ம அப்படி தான் படிச்சிருக்கோம்.
क्षीराब्धिधनयायै नमाशाद्रोपदस्याः मासे वन्दन्नपिते अभिंशुभेव तस्यान्द्रायदन्यकृपणेयावदस्याः आष्पदेनादेश्योपदे प्रन्नतमतम् अकंशभिदेव तस्यान्द्रायदन्यकृपणेयावदस्याः कालारूपेदन्याददेशान्द्रायदन्यसविदेवदस्यु अशानादतस्यान्द्रायदन्यप्राणेदुभ्योन्नतमदस्यु अस्वाहं सदेव तस्यान्द्रायदन्यकृपणे मेषे रूपेदन्याददेशान्द्रायदन्यकृपणा अशारूपदन्याददेशान्द्रायदन्यकृपणे यावदस्या அந்த பலிபீடமே ஒரு மாதிரி டிசைனாக இருக்குது பாருங்க. இல்லை சந்தனம் இதை போட்டானே இல்லையா, பன்னீர் போட்டானே. இது பலிபீடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாருங்க. கேட்குறே சிவன் இப்போ பிரதிஷ்டை பண்ணது போல இருக்கு. இது இந்த பிள்ளையார் இந்த இதெல்லாம் முன்னாடியே வந்தது போல இருக்கு. பூ வாங்கிட்டு